ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எங்கே வந்திருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நெதர்லாண்ட்ஸில் ரொட்டர்டாம் என்ற இடம். ரொட்டர்டாமில் தான் ஹார்பர் இருக்குது. நெதர்லாண்ட்ஸில் ஹார்பர் பெரிய போர்ட் சிட்டி. இப்போ நாங்கள் அங்கே வந்திருக்கிறோம்டா மாஸ்ஃப்ளாக்டே என்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். இங்கே நாங்கள் போர்ட்டில் ஹார்பர்ஸ் கண்டெய்னர்ஸ் எல்லாம் இருக்கிறதெல்லாம் போட்டில் போய் பார்க்க போகிறோம். ஸோ இந்த போர்ட்டை சுற்றி எங்களை ஃபெரியில் கூட்டிகிட்டு போய் காட்ட போகிறாங்க. இந்த இடத்த பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் ப்ளீஸ் வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரி வாங்க, இப்போ போட் இருக்கிற இடத்துக்கு போய் பார்ப்போம். என்ன மாதிரி ஃபெரி இருக்குது, வீடியோஸ் எடுக்கக்கூடிய வசதி இருக்குமா என்னன்னு தெரியல. பட் ட்ரை பண்ணுவோம். இதில் இருந்து ஒரு 2 நிமிஷம் நடக்கணும்னு சொன்னாங்க. அரை மணி தேடம் ஃபுல்லாக சுற்றி காட்டுவாங்க. இது இப்போ டெவலப் ஆகிக்கொண்டு வர ஒரு புது போர்ட் மாஸ்ஃப்ளாக்டேன்றது. ஸோ இந்த மாதிரி புது மெஷினரிஸ், புது கிரெயின்ஸ் எல்லாம் கொண்டு வந்துருக்குறாங்க. எல்லாம் ½ அன் ஹவர் சுற்றி பார்ப்போம். இது சின்ன கப்பல் ஒன்று நிற்கிது, இதில் பெரிய கப்பல் நிற்கிது. யார் ஃபெரி கண்டு தெரிஞ்சிடுது. இதை நான் இப்போ போகிற ஃபெரி. மேலே இருந்தால் நல்லா வீடியோ எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஃபெரிக்குள்ளே வந்தாச்சு. ஃபெரிக்குள்ளே சின்ன கேன்டீனும் இருக்குது. இப்போ நாங்கள் மேலே போக போகிறோம். கீழே இருந்து பார்த்தா அப்படி தான் வியூ இருக்கும். பட் மேலே இருந்து பார்த்தா தான் நல்லாயிருக்கும். இதுதான் கேப்டன் இருக்கிற இடம். 2 கேப்டன் இருந்தாங்க வாசல்ல வரும்போது. பார்க்கலாம். ஸோ அவங்களோட வீடியோ ஃபெரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போகிறதுக்கு. அதில் ஒரு ஆள் கைடு ஒரு ஆள் இருக்கிறார். அவர் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி டச்சுலையும் சொல்கிறாரு, இங்கிலீஷ்லையும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்கிறாரு. ஸோ பாருங்கள், ஃபெரி ஸ்டார்ட் ஆகிட்டுது.
இது அரை மணித்தேலம் இல்லை 1.5 மணித்தேலம் இது சுற்றி காட்டுவாங்களாம். ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குன்னு. ஸோ ஃபுல் வீடியோ போட்டால் யாருமே பார்க்க மாட்டீங்க. ஸோ ஆல்ரெடி போட்ட வீடியோஸு நிறைய பேர் ஃபுல் லென்த்தாக இருக்குது, பெரிய வீடியோவாக இருக்குது, ஷார்ட்டாக போடுன்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் எடிட் பண்ணி ஷார்ட்டாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். Alle havens van de Tweede Maasvlakte hebben de naam van Kroonhuis. Dit is dus de Prinses Margriet haven. Waar de MSC ligt, trouwens nummer 4 van de wereld, maar daar gaan we straks langs varen. En hier ook nog eens kijken of hier lage doodsverwachting. Maar elke dag zie je ze als het tenminste een beetje naar het weer toe gaat. En dan gaan ze ook niet draaien, dus dus பார்த்தீங்கன்னா தெரியுது பெரிய பெரிய இன்டர்நேஷனல் ஷிப்ஸ் எல்லாம் வந்து கண்டெய்னர்ஸ் இறக்குறாங்க அண்ட் சேம் டைம் ஏற்றுறாங்க. Dus hier bedrijven met de ogen. De QR-code. Ja, you can also buy with beer something. Dit is makkelijk. இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வைன் டர்பைன், வைன் மில்லுன்னு சொல்லுவாங்க. அந்த இருக்குது காற்றாலை மின் காற்றாலை. ஸோ அதுகளோட மிஷின் அதில் ஃபிக்ஸ் பண்ணுறது அதெல்லாம் இதில் ரெடியாக வந்து ப்ரிப்பேராக இருக்குது. அடுத்து எங்கே ஓட சொல்கிறது அங்கே டெலிவரி பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆயில் ரிக், இதுதான் ஆயில் ரிக். இங்கே நார்த்தன் யூரோப்ஸில் நிறைய ஆழ்கடலில் எண்ணெய் எடுக்கிறாங்க, எப்படி மிடில் ஈஸ்டில் எடுக்கிறாங்களோ அதே மாதிரி எண்ணெய் கப்பலில் ஆயில் ரிக்ஸ் இருக்குது இங்கே. இது மாதிரி இப்போ இது கரையில் இருக்குது. இதே மாதிரி ஆழ்கடலில் இருக்கு. சின்னது இதோட பெருசாக ஆகிற மாதிரி ஹெலிகாப்டர்ஸ் லேண்ட் ஆகிற மாதிரி. ஸோ இதுக்கு கப்பல்லையும் போவாங்க ஆழ்கடலில் இருக்கிற இடத்துக்கு. அப்படி இல்லைன்னா டெல்லியில் ஏர்போர்ட்டில் இருந்து ஹெலிகாப்டரில் காசை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் யூஸ் பண்ணுற சஸ்டைனபிள் ஜெட் ஃபியூல், அதாவது ஃப்ளைட்டுக்கு இருக்கிற சூப்பர் பெட்ரோல் சூப்பர் டீசல்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி. கடல்ல இருந்து சேகரிக்கிற எண்ணெயில இருந்து பிரிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு ஜெட் ஃபியூல் தனியாக பிரித்து செப்பரேட்டாக போகும். இங்கே பாருங்க அடுத்த கப்பல்கள் இருக்கு, எல்லாமே பெரிய பெரிய கப்பல். நான் இந்த கப்பல்லாம் தூரத்தில் இருந்து பார்த்துருக்குறேன். இன்றைக்கு தான் இவ்வளவு கிட்ட ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறேன். பார்த்தா தான் இருக்கும். இப்போ இதில் இருக்கிற ஒரு ஆயில் டேங்கர் பார்த்தீங்கன்னா தெரியும். Dat zijn de roeiers. Dat ze schepen afleren. Dat is ook loodsen. Dus dat is niet dat hij zal een loods halen. Brengen naar het schip op in ligt. En buiten gaan dan loodsen met de scheepskop, de loodskop. Maar binnen doet de roeiers. Hè? Ja, dat is ter wereld, ja. Er zijn loodsen die loodsen dood gegaan. இருக்கிற டெர்மினல்ஸ் எல்லாமே அரச குடும்பத்தை சேர்ந்த பெயர்ல தான் வச்சிருக்கிறாங்க. ஸோ இது ராணியோட பெயர் அமாலியா, சாரி ராணி இல்ல மகளுடைய பேர் அமாலியா. இந்த போர்ட்டோட பேர் வந்து அமாலியா. இந்த டெர்மினல் allergrootste rederij ter wereld trouwens. Maar die hebben de hele kade, gaan ze straks gebruiken. Dit wordt hun home terminal.
MSC gaat de hele Delta 2 இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக லோக்கலுக்கு ஒரு சின்ன கப்பலுக்கும் பெரிய கப்பலுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்க எவ்வளோ வித்தியாசம். பட் இதோட இன்னும் பெரிய கப்பல்கள் இருக்கு. அது கொஞ்சம் இதில் காட்டுறவங்களுக்கு வீடியோவில் கொண்டு வரும். Dat het schip op een dienst vaart waar heel veel gebruik wordt gemaakt van dat soort containers. Dus met name இங்கே பாருங்க ஆட்டோமேட்டிக்காக கண்டெய்னர் கொண்டு போகிற ஒரு மிஷின் போகுது. DECO is van plan om daar ook een waterstofcentrale naast te bouwen. Die moet dan in 2029 productief zijn. Dus het is nu nog een aardgascentrale en dat gaat dus naar waterstof. இது என்ன கப்பல்னு எனக்கும் தெரியல. ஆயில் டேங்கரா இல்லாட்டி வெஹிக்கிள் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதா ஒன்றுமே தெரியல. சேர்த்து பார்த்தா வெஹிக்கிள் டிரான்ஸ்போர்ட் பண்ணுற கப்பல் மாதிரி இருக்குது. பட் யூரோப்பில் வெஹிக்கிள் டிரான்ஸ்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அமெரிக்கன் வெஹிக்கிள்ஸ் வர்றது ஓகே, பட் எனக்கு சுவர் இல்லாமல் இருக்குது என்ன கப்பல். இந்த யூனிவர்சல் பார்ட்னர்ன்ற கப்பல் சவுத் கொரியாவிலேருந்து வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. Een relatief handelsapparaat, 60 meter breed. Echt heel groot. Maar hij komt, hij heeft heel veel met elkaar te maken hebben. Dat heet co-siting. Dan weet je dat ook. Co-siting, bedrijven die eigenlijk niks met elkaar te maken hebben, maar wel elkaar spelen. Door het havenbedrijf speciaal aangelegd. Voor dit schip, de Keswick Unity, dat is namelijk een bunkerboot. Maar een LNG, werkt op de LNG toe. Oh. Die houdt hij dan aan de buitenkant. En dan kan die tegen de kant. Dus die pijpleiding loopt langs de botlek, loopt langs de A15 van de botlek. Er kunnen allerlei grote bedrijven daar weer CO2 in pompen. Dat is allemaal in gasvorm. Hier komt een compressiestation. Dan wordt die met 130 bar wordt CO2 vloeibaar gemaakt. En dan gaat het onder de waterweg door. Dus ik zit geen science fiction, dat gaat echt gebeuren. Het is voor het havenbedrijf heel belangrijk. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே செம்ம பெருசாக இருக்குது. தூரம் உங்களுக்கு சின்னதாக தெரிஞ்சது, இது எல்லாமே பெருசு பெருசாக இருக்குது. இதுலேயும் ஒரு சின்ன கப்பல் இருக்குது பாருங்கள். நாங்கள் முதல் பார்த்ததோட ரொம்ப சின்ன கப்பல் தான். பட் அதோட நான் சொன்ன மாதிரி இன்னும் பெரிய கண்டெய்னர் ஷிப் நிற்கிது பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. கண்டெய்னர்ஸை பார்த்தீங்களா தெரியும், எத்தனை கண்டெய்னர்ஸ் அடிக்கிறீங்க, அப்போ எவ்வளோ பெரிய சைஸ் நீங்களே கெஸ் பண்ணி பாருங்க. இந்த கண்டெய்னர்ஸ் வெளியில் அடிக்கிறாங்க, அதே மாதிரி இங்கே அண்டர் கிரவுண்ட்லேயும் எடுக்கிறாங்க பேஸ்மெண்ட்டில். அந்த கண்டெய்னர்ஸ் தான் இப்போ எடுத்து கொண்டிருக்கிறாங்க. Feederbootje hier zo. En die brengen dus de containers naar kleinere havens in Europa. Dan kunnen die grote containerschepen natuurlijk niet komen. உண்மையிலேயே செம்ம பெருசாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் பக்கத்தில் இருந்து பார்க்குறேன், செம்மையாக இருக்குது. De Thalassia Doxa, al een oude schip, 10 jaar oud. 368 meter, 21 meter breed. 14.000 containers. Je ziet dat het schip roestig is. Het schip gaat ongeveer elke 5 jaar in het land lopen en het nieuw vers. Nou, deze is van 2019. இன்ஜின்ல இருந்து வெளியே புகை போகிறது, ஏர் போகிறது, அது நம்ம வெஹிக்கிள்ஸ் இருக்கிற மாதிரி சைலன்சர் மாதிரி. is 2024. Dus dit jaar gaat het dus er ook door. En als we de volgende keer zien, ziet er wel stickers uit. இதுதான் கேப்டன் இருக்கிற டோக் பாருங்க. வேலை செய்கிற க்ரூ மெம்பர்ஸ் மேலேருந்து இறங்குறாங்க.
தாகம் எடுக்க டொப்பில் தான் கேப்டன் இருப்பார். இது எமர்ஜென்சி போட்ஸ். Als we zeggen dat een schip கப்பலுக்கு டேமேஜ் ஆகுது, நெருப்பு பிடிச்சிருக்கு ஆக்சிடெண்ட்டில், இதுக்குள்ள தூரம் வந்து சேரிட்டு தண்ணியில் குடிச்சிடுவாங்க. TEU's, in Rotterdam zeggen we thuis, je schrijft thuis, je zegt ook thuis. En dat zijn dus die kleintjes. Die grote, dat zijn feus, fortfiets, equivalent units. Maar tegenwoordig zie je niet zo heel veel 20 voets meer. Maar deze zijn er nog een paar staan. இங்கே ஒரு ஹாங்காங் கப்பல் நிற்குது, ஃபஸ்ட்டோ. Voortgos aan de wal staan. En deze heeft er dus 2, 4, 6 voortgos இது staan. een பெரிய En dan கப்பல். ziet u al die schilden bovenin hangen. Al die platen. Dat ziet u bij die Costco trouwens ook. Dus al die platen bovenaan de trossen hangen. Weet u wat dat zijn? Ratcatchers. Afgeschilderd. Dus die zijn ervoor, die zorgen ervoor dat de ratten niet van boord af kunnen komen. Alles geen kruising. Als je niet hebt, of als je vroeger had, krijg je enorme voeten. Want die ratten, uit andere landen komen, die hebben misschien wel besmetting. Kijk, onze Rotterdamse ratten lopen best wel door. Dat zijn wij niet echt doorkomen. Maar van boord is இந்த கப்பலில் கேப்டன் இருக்கிற இடம். Costco Shipping, dat is een Chinese staatsrederij. En je ziet ook overal tuk staan, dat betekent sleeboot. Waarom staat dat daar zo? Daar is het scheepsverbond zo sterk dat de sleeboot daar ook kan duwen. Anders zou je dus de deuken in de scheepsruit kunnen duwen. Dus hier staat bijvoorbeeld noodtuk. En waarom is dat? Dat is de loodsdeur. Dat kan open, er kan een loosman eruit. Dus dan moet je geen sleeboot hebben duwen. Alle containers zitten vast met twistels. Dus elke hoekpunt zit een stalen verbanddeel en die verbindt de bovenste met de onderste. Ja, het was 4 hoog. இதுதான் கப்பலோட anchor. Die stalen verbanddelen, dat zijn lessing bridges. Die hebben 2 doelen. Ten eerste dat de containers op 4 hoog. Hier zit je ook weer die. Wat is nou deze? இதெல்லாம் டக் போட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது கப்பல் கரைக்கு வந்த உடனே சரியான டைமில் கொண்டு போகிறதுக்கு இதை வச்சு தான் திருப்பி கொண்டு வருவாங்க. ஏர்போர்ட்டில் எப்படி ஃப்ளைட்ஸுக்கு டோ பண்ணுறதுக்கு ஒரு டோ வெஹிக்கிள் இருக்கோ, ரன்வேக்கு கொண்டு வந்து விடுற மாதிரி. ஸோ இந்த போட்டும் அதே மாதிரி தண்ணியில் அந்த வேலையை செய்யும். இந்த அம்புக்குறி போட்டிருக்க இடங்களில் தான் அதை புஷ் பண்ணுவாங்க. சில கப்பல்களில் பார்த்துருப்பீங்க டக்குன்னு போட்டிருந்தது நான் முதல் எடுத்த வீடியோவில். ஸோ இந்த அம்புக்குறி போட்ட இடங்களில் தான் இந்த டக் போட்ஸ் வந்து புஷ் பண்ணுவாங்க. Nou, je ziet ook dat die Allegro is aan het vertrekken. Die gaat de kant af, heeft de sleepauto er al bij. Je ziet ze achter het rossen is hij aan het slekken. Dus die helpt uit. Dus dat waar niet iedereen wordt இப்போ நீங்கள் பார்க்குறது வைன் மில்ஸ். நெதர்லாண்ட்ஸில் நிறைய வைன் மில்ஸ் இருக்குது. பிகாஸ் நெதர்லாந்து வந்து சமநிலம். அண்ட் இங்கே நிறைய காட்டாளிகள் இருக்குது. நீங்கள் எந்த சிட்டிக்கு போனாலும் ரெண்டு ஃபார்ம் லேண்ட்ஸ் பார்த்தாலும் எல்லா இடத்துலையுமே இது இருக்குது. டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் இருக்குது. கொஞ்சம் இதன் மூலமாகவே நிறைய மின் உற்பத்தி பண்ணுறாங்க. அது மாதிரி நிறைய சோலார் பேனல்ஸ். de hele winter door, dus we zijn wel gewend. Sammelt die ganze Zeit rum und haben den Ball aufgeschickt. Das ist ja nochmal so anstrengend. Dat dauert zo lang, hè? Oh. Wo will das hin sein? இந்த மிஷின் வந்து கிட்டத்தட்ட நிலத்தில் ஜேசிபி அதுகள் கிரெயின் மாதிரி தான். இது கடலில் செய்கிற ப்ரொஜெக்டுகள். இந்த மண் நிரப்பி ஸ்ரீலங்காவில் போர்ட் சிட்டி கட்டினாங்க தானே, கடலில் மண் நிரப்பி கல்லுகள் நிரப்பி அந்த வேலையில் இந்த மிஷின் செய்யும். மண்ணில் கொண்டு வந்து கொட்டினா அது அப்படியே ஃபில் பண்ணி கொண்டிருக்கும். இது வந்து நான் முதல் காட்டின ஆயில் ரிக். இது கடற்கரையில் இருக்கிறதுனால உயரம் குறைவாக இருக்குது. ஆழ்கடலில் இருக்கிறது கொஞ்சம் உயரம் அதிகமாகவும் இருக்கும். அலைகள் சீற்றத்தில்
பாதிக்கும்ன்றதால உயரமாக இருக்கும். இதில் உயரம் வந்து குறைவாக இருக்குது. இதில் எமர்ஜென்சி போர்ட்ஸ் இருக்குது. இதில் ஆழ்கடலில் இருக்கிறதுல ஹெலிபேட்ஸ் இருக்கும், ஹெலிகாப்டர் லேண்ட் ஆகிறதுக்கு. மழை வந்து வீடியோ எடுக்கிறத குழப்பிட்டுது. ஸோ அதனால் நான் இப்போ கீழே வந்துட்டேன் ஃபெரியில். பெருசாக கிளாரிட்டி இனி கஷ்டம்தான், கிளியராக வெளியில் இருக்கிற ஷிப்ஸ் எடுக்க முடியாது. Ja, hier heeft hij het schip waar we nu voorbij waren, CMA, ziet u een Champs-Élysées. En dat is hij staat er een goede op, geen fout. இதுலேயும் ஒரு பெரிய கப்பல் நிற்கிது. பட் மழை பெய்யறதால கிளியராக தெரியுதில்லை. ட்ரெயின் கீழே வருது கண்டெய்னர் பட்டி தூக்குறதுக்கு. இதுலேயும் ஒரு பெரிய கப்பல் இருக்குது. Als je dat de hele dag moet doen, niet mogelijk. Dus vandaar dat we al zoals waait zoals nu, dan kunnen de kraanoperators. 24.116 containers, heel veel. We maken lekker dit langs, dat kun je goed zien. சரியில இருந்து இறங்க போகிறோம். கரெக்ட் வந்தாச்சு. தேங்க்யூ. இன்னுமே மழை விட்ட பாடில்லை. சரிக்கு பாய்.
see you again. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்கன்னு நம்புகிறேன். இதுதான் அந்த இடம், ஃபியூச்சர் லேண்ட். இங்கே வந்து நீங்கள் டிக்கெட் புக் எடுக்கலாம் கவுண்டரில். அப்படி இல்லையாண்டா ஆன்லைன்லேயே நீங்கள் புக் பண்ணி எடுக்கலாம். ஸோ சொன்ன மாதிரி 1.5 மணி நேரம் இந்த ஷிப்பில் சுற்றி காட்டாங்க. பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் பெரிய பெரிய கப்பலெல்லாம் பக்கத்தில் இருந்து பார்க்குறதுக்கு கண்டெய்னர் ஷிப்ஸ் நல்லா இருந்தது. உங்களுக்கு யூரோப்பில் இருக்கிறவங்க வரணும்டா வரலாம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. கவுண்டர்லேருந்து டிக்கெட் எடுத்துகிட்டு இதில் ஒரு 6 நிமிஷம் நடந்தீங்கன்னா ஃப்ரீ இருக்கும், எடுக்கலாம். நாங்கள் போனது வந்து 3:30 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ 5 மணிக்கு வந்துட்டோம். இப்போ ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுதான் ஃபியூச்சர் லேண்ட். லாஞ்ச் எல்லாம் இருக்குது, சாப்பிடக்கூடிய இடங்கள் இருக்குது. மேனுவல்ஸ் இருக்குது, மெமரபிள் கிஃப்ட்ஸ் ஐட்டம்ஸ் வாங்கலாம். ஸோ நேம் ஃபியூச்சர் லேண்ட். இதுதான் அந்த இடம். வேணுமெண்டா வாங்க வரலாம். இந்த கப்பல் பார்த்தீங்கன்னா பஸ்காலிஸ் என்ற ஒரு மிகப்பெரிய நிறுவனத்துக்கு சொந்தமானது. இவங்க லேண்ட்லேயும் சரி சீலையும் சரி எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையும் செய்வாங்க. இப்போ நம்ம நாட்டில் போர்ட் சிட்டி கட்டுற மாதிரி ஸ்ரீலங்காவில் போர்ட் சிட்டி கட்டுறாங்கள்ல, ஸோ அதே மாதிரி கடலில் செய்கிற ப்ரொஜெக்ட்ஸுகளும் செய்வாங்க. அதுக்குரிய கப்பல்கள் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய கப்பல்கள் இருக்குது. இங்கே எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை சம்மந்தமானது தான். அது மாதிரி கடலில் இந்த என்ன கப்பல்கள் என்ன ஆயில் ரிக்ஸ் இருக்குது தானே, அதுகளில் எதுவும் ரிப்பேரிங், அதுகளை டிஸ்மேண்டில் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்து கொண்டு வரதுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணுவாங்க. பாருங்கள், ஃபுல்லாக பெரிய பெரிய மிஷினரிஸ் தான் இருக்குது இதில். அண்ட் எமர்ஜென்சி போட். இதுக்கு பின்னால் நிற்கிற கப்பலில் ஹெலிகாப்டரும் லேண்ட் பண்ணக்கூடிய ஹெலிபேட் இருக்குது. இவங்க மிகப்பெரிய நிறுவனம் பஸ்காலிஸ்ன்றது. கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அங்காலையும் வேறு வேறு பெரிய ஷிப்ஸ் நிற்கிது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோஸ் பார்க்குறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், சஜஷன் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.